ஹாய் மை ஃபேமிலிஸ், ஹாப்பி மார்னிங், குட் மார்னிங். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலைல நான் நேரமாக 5 மணிக்கெலாம் இருந்துச்சு. நமக்கு டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு தண்ணி காய வச்சுட்டு, ஏன்னா இந்த பனி காலத்தில் நம்மளால் பஸ் தண்ணி குளிக்க முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஹெல்த் இஷ்யூ இருக்கனால சுடுதண்ணி காய வச்சு குளிச்சுட்டு வந்து அதுக்குள்ளே வாசு தெளித்து கோலெல்லாம் போட்டு விட்டாச்சு. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அக்கா நீங்கள் தீபம் போடுறீங்களா, அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அக்கா, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு இது வந்து 4வது வாரம். ஸோ நம்ம 3 வாரம் நல்லபடியாக முடிச்சுட்டோம். இது 4வது வாரம். 4வது வாரத்தில் பார்த்திங்கன்னா கரெக்டாக முருகன் வந்து அந்த கரெக்டாக இதுதான் எனக்கு டேட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி டேட்டு கொடுத்து எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆக வச்சிட்டாரு. முருகன் உண்மையாலுமே சக்தி வாய்ந்தவர் தான். ஏன்னா நான் வந்து கரெக்டாக 26, 27 அந்த ரேஞ்சில் தான் நம்ம வந்து அந்த டைம் ஆகும். ஆனால் இன்னைக்கு கணக்கு 5 நாள் ஆகிட்டோம். என்னை வச்சு குளிச்சாச்சு. இப்போ 1 by 1 நம்ம வந்து 3 வாரத்தில் நம்ம எந்த ஒரு நைவேத்தியமும் வச்சு நம்ம வந்து முருகனுக்கு வந்து பூஜை பண்ணலை. ஏன்னா பழம் இந்த மாதிரியே வச்சு மட்டும் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் நைவேத்தியம் ஏதாவது வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்சது என்னவா வேணாலும் பண்ணால் நான் 1 by 1 நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. அவங்களுக்கு தீபம் போடுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா நான் வந்து நேற்றே வீடு கழுவும் போது பாத்திரத்தை எல்லாமே விளக்கி விட்டேன். நான் எப்போவுமே இந்த மெத்தேடு தான், உப்பு புளி சுடுதண்ணியில் வச்சு தான் விளக்குவேன். பாருங்கள், கலர் எதுவும் சேஞ்ச் ஆகலை. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ஒரு 2-3 பேர் சொல்லியிருந்தீங்க கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு. பார்த்துக்கோங்க, எல்லாத்தையுமே நம்ம வந்து விளக்கி வச்சுட்டோம். இப்போ அப்படியே நம்ம கிச்சன் போயிட்டு 1 by 1 சமையல் வேலையும் பார்த்துக்கிட்டு நம்ம இந்த வேலையும் பார்க்குறோம். வாங்க கிச்சன் போ. பார்த்திங்கன்னா தண்ணி காயிற கேப்பில் வாசல் தெளித்து குழம்பு போட்டு விட்டு புதினா கொத்தமல்லி சட்னி ஆட்டுறதுக்காக அது கொஞ்சம் எடுத்து வச்சேன். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வணக்கலான்னு சொல்லிட்டு அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் கொஞ்சம் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக பச்சரிசியும் பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இந்த பக்கம் சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். எல்லாம் பெரிய பெரிய குக்கர். ஏன்னா குட்டி குக்கர் வந்து நம்மகிட்ட இப்போதைக்கு இல்லை, பெரிய பெரிய குக்கர் தான். இன்னும் டீ வைக்கலை. 1 by 1 பசங்களுக்கு வந்து ப்ரஷ் பண்ணிட்டு வரதுக்கு நம்ம டீ வச்சு அவங்களுக்கு கொடுத்துடலாம். நம்ம வந்துட்டு கடகடன்னு சமையல் வேலை பார்த்துட்ருக்கோம். ஒரு இடத்துல வந்து பாசிப்பருப்பும் பச்சரிசி வந்துட்டுருக்கு. உருளைக்கிழங்கு தாளிச்சிட்டுருக்கு. இந்த பக்கம் வெள்ளை சாப்பாடு வந்து விசில் வந்துருச்சு. இந்த பக்கம் சட்னி அரைக்கிறதுக்கு வந்து கொத்தமல்லி புதினாலாம் வதக்கிட்டேன். இந்த பக்கம் வெல்லம் உடச்சி வச்சுருக்கேன். ஏன்னா கடன்னு முடிச்சாத டைம் மணி வந்து 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த மேடம் யாருமே வந்து எதுக்குமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் வரலை. அவங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது வர்றதுக்கு, பொறுமையாக வருவாங்க. அதுக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் முடிச்சுடுவோம். இப்போ ஒரு பக்கம் பசங்களுக்கு டீ கொதிச்சிட்டு இருக்கு, இந்த பக்கம் வெள்ளத்தை காய்ச்சிட்டு இருக்கேன். உருளைக்கிழங்கு வறுத்தாச்சு, சட்னி அரைச்சாச்சு. இப்படி கடன்னு இங்கே முடிச்சிட்டோன்னா நம்ம வந்து அங்கே சாமிக்கிட்ட போயிடலாம். அதுக்குள்ளே இவங்கெல்லாம் ரெடி ஆகிட்டு வந்துடுவாங்க. பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் நான் ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் போல் முந்திரி போட்டு சக்கரை பொங்கல் ரெடி. இப்போல்லாம் அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம். டைம் ஆகிடுச்சு, 6 ஆகிடுச்சு. நம்ம போய் சாமி கும்பிட்றதுக்கான வேலையை பார்த்துக்கலாம். பசங்களுக்கு டீ ஊற்றி வச்சிட்டேன். பசங்க வந்து இப்போ டீ குடிச்சிடுவாங்க. அதெல்லாம் சாப்பாடு பேக் பண்ணிட்டதெல்லாம் அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஒன்றும் எனக்கு மாற்றி குடிப்பா. எனக்கு டீ எடுத்து வச்சுட்டு நிருக்கும் ரக்ஷுக்கும் டீ கொண்டாந்து கொடுத்துட்டு சரி டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாமி படத்துக்கெல்லாம் பூ வச்சிடலான்னு சொல்லிட்டு பூ வச்சிட்ருக்கேன். செவ்வந்தி பூ தான் கிடச்சிச்சு, பூ வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ரக்ஷு வீடியோ எடுத்துகிட்டே வந்து டீ குடிச்சிட்டு இருந்தேன். நானும் ஃபுல்லாக எடுக்காதடா, கொஞ்சமாக மட்டும் எடுறேன் அப்படின்னா சரிம்மா அப்படின்னா சடனாக பூ வச்சு விட்டு அப்புறம் குத்து விளக்கு 2க்கும் போட்டு வச்சுட்டு அதை விளக்கு பற்ற வச்சுட்டு அப்புறம் கீழே வந்துட்டு உட்காந்துட்டு மனையை கழுவிட்டு வந்து வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாலும் சந்தனம் தயிர் 3 வச்சு அவசியம் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுவும் எடுத்து வச்சுட்டேன். மனையில் வந்துட்டு நான் வந்து ஓம் சரவண பவன் சொல்லிட்டு நான் போட்டு விளக்கு 2மே எடுத்து வச்சிட்டேன். நல்ல விளக்கு, காமாட்சி விளக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது எடுத்து வச்சுட்டு பால் 1 டம்ளரு 2 விளக்கு பற்ற வச்சிட்டேன். அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் வந்து இன்றைக்கி வந்து நெய் தீபமாக வச்சுருந்தேன். சக்கரை பொங்கல் வெத்தலை பாக்கு வச்சு அதில் 11 ரூபா பணம் வச்சு வாழைப்பழம் வச்சு அதையும் எடுத்து மனையில் வச்சிட்டேன். அதுக்கப்புறம் சாமியோட சிலையும் வேலையும் எடுத்து வச்சுட்டு அவசியம் பண்ணிட்டேன்.
இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து தயிர், பால், சந்தனம் 3 வச்சு அவசியம் பண்ணி அதை எடுத்து மேலே அரிசி போட்டு வேலை அரிசி மேலே வச்சுட்டு வெத்தலை 6 வெத்தலை நல்லா தான் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து சென்டரில் வந்து சந்தனம் குங்குமம் வச்சுக்கிட்டேன். இந்த பக்கம் அந்த வெத்தலையோட காம்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த காம்பை கிள்ளி நம்ம அந்த விளக்குள்ளார போட்டுடணும். எத்தனை விளக்கு 6 விளக்கு போடுறோமா, 6 விளக்குலேயும் 6 வெத்தலையோட காம்பை நம்ம போட்டு, நான் வந்து நெய்யில் தான் போடுறோம். சிறந்தது வந்து நெய்யில் தீபம் போடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நெய் கரையிற மாதிரியே நம்மளோட கஷ்டங்கள் கரைஞ்சிரும்னு சொல்லிட்டு ஐதீகம் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து பஞ்சு திரியை திரித்து விளக்கு போட்டு மேலேயும் குத்து விளக்கு 2 பற்ற வச்சுட்டு, கீழேயும் பார்த்திங்கன்னா நல்ல விளக்கு 2 பற்ற வச்சுட்டு, பக்கத்தில் பால் 1 டம்ளர், பழம், வேல் அரிசி போட்டு வச்சுட்டு, இங்கே வந்து திரி போட்டு நெய் ஊற்றிட்டு திரி போட்டேன். அதுக்கு பூ வச்சிட்ருக்கேன். பூ வச்சு விளக்கு பற்ற வச்சதுக்கப்புறம் தான் குங்குமம் வச்சேன். ஏன்னா டைம் கம்மியாக தான் இருந்துச்சு இன்றைக்கி, கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி. ஸோ சடனாக நம்ம 7 மணிக்கு முன்னாடியே சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சடன்னு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். விளக்கும் பற்ற வச்சேன். நீட்டாக 6 விளக்குமே பற்றிக்கிச்சு. அதுக்கப்புறமா சந்தனம் எடுத்து கொஞ்சம் வச்சுட்டு, குங்குமம் எடுத்து பூ மேலே வச்சுட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிடலான்னு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பற்றி பற்ற வச்சு நீட்டாக சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மனசார உருகி முருகனே நேரில் வர மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு முருகனை வா முருகான்னு சொல்லி கூப்பிட்டு நல்ல முறையாக சாமி கும்பிட்டு விளக்கு ஏற்றியாச்சு. விளக்கு ஏற்றிட்டு தீபாரதனைலாம் காமிச்சிட்டு பசங்களுக்கும் எல்லாமே காமிச்சு பசங்களும் வந்து நீட்டாக சாமி கும்பிட்டாங்க. நான் இப்படி தான் வெத்தலை தீபம் போடுவேன். வெத்தலை தீபம் எப்படி போடுறதுன்னு கேட்டிருந்தீங்க ஒரு சிலருக்கு. வந்து அவங்களுக்காக தான் இது. நம்ம வந்து 4வது வாரம் போடுறோம். வீடியோ எண்டிங்லேயே சொல்லியிருப்பேன் என்னென்ன பண்ணணுங்கிறத, அதுவும் சொல்லியிருப்பேன். ஸோ இது பார்த்திங்கன்னா மனசில் வந்து கடுமையான வேண்டுதலை வச்சுக்கிட்டு காலையில் வந்துட்டு 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9, இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த 3 டைமில் ஏதோ ஒரு டைமு நமக்கு எது கரெக்டாக இருக்கோ அந்த டைமை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து வெத்தலை தீபம் போட்டுக்கலாம். நாளே வந்து வீடு வாசல்லாம் சுத்தமாக வலித்து கழுவி விட்டுட்டு பூஜை பாத்திரம்லாம் கழுவி நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு வாரம் பார்த்திங்கன்னா ஓம் விளக்கில் தான் போட்டிருந்தேன். பட் ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணாங்க. அப்புறம் எங்கள் அக்கா வந்து கால் பண்ணியே சொன்னாங்க, வந்து திருச்செந்தூர் முருகனுக்கு 6 படை தான், 6 படை தான் முருகனுக்கே 6 படை தான். ஸோ அதனால் நீ சிட்டி விளக்கில் 6 விளக்கு வைடா, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு தை 1 அன்னைக்கு பார்த்திங்கன்னா அன்னையிலேருந்து 6 விளக்கு நான் வச்சுட்டேன். தை 1 அன்னைக்கு மார்கழி லாஸ்ட் வாரம் செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கிட்டேன். தை 1 2வது வாரம். ஸோ இப்போ இது வந்து நமக்கு 4வது வாரம். இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட்டாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். இது போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எத்தனை வாரங்கிறத நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். பட் நான் எத்தனை வாரங்கிறத நான் கொஞ்சம் வாரங்கள் அதிகமாக தான் மைண்டில் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு சிலர் வந்து இத்தனை வாரம் போதும், நீ இதுக்கு வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னாங்க. ஸோ இதை முடிச்சுட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து இறைவன் அருளால், முருகன் அருளால் இந்த வாரம் 4வது வாரம் நான் வெற்றிகரமாக போட்டேன். நாங்கள் 3 பேருமே சுத்தமாக இருக்கோம். அதில் நான் வந்து பீரியட்ஸ் கரெக்டாக 5வது நாள். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இன்னத்தன்னைக்கு வந்து 28ஆம் தேதி தான் என்னோடய டேட்டே. 26லேருந்து 28 தான் என்னோடய டேட்டே. ஆனால் முருகன் வந்து அவருக்கு வந்து நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறனால நம்ம முன்னாடியே ஆகிட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பி. இதில் வந்து முருகனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வெத்தலை வந்து வாங்கிக்குவேன். அந்த வெத்தலையோட காம்பை கிள்ளி அதெல்லாமே நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து எந்த பூனாலும் ஓகே தான். அந்த பூவை வச்சு நீட்டாக நல்ல முறையாக வந்து நம்ம சாமி கும்பிட்றதுக்கு. கை வலிக்குது, இருங்க நான் வந்து செல்ஃபி ஸ்டிக் வச்சுக்கிறேன். ஸ்டாண்ட் வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விரதம் இருக்கிறது வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிடாம சாமி கும்பிடணுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியல. ஃபஸ்ட்டு வாரம் வந்து நம்ம வந்து கறி சாப்பிட்டோம். போன வாரம் வந்து 2வது வாரம் எதுவும் சாப்பிடல. போன வாரம் வந்து முட்டை சாப்பிட்டோம். அதுக்கு வந்து சொன்னாங்க, ஆனால் தெரியாமல் நம்ம சாப்பிட்டோம். சரி ஓகே, கடவுள் அதை ஏற்றுப்பாருன்னு நினச்சிட்டு அதை விட்டுட்டேன். நம்ம வீடு வாசல் சுத்தம் பண்ணிவிட்டு காலையில் முடிஞ்சால் நம்ம காலையில் போட்டுக்கலாம், இல்லைன்னா மதியம் போட்டுக்கலாம். நான் முடிஞ்ச வரைக்குமே 2 வாரம் காலையில் போட்டேன், 2 வாரம் மதியம் போட்டேன். நான் அடுத்த வாரம் நமக்கு எப்படி சுச்சுவேஷன் அமையுதுன்னு தெரியாது.
ஆனால் இதில் வந்து முழுமையாக வேண்டிக்கிட்டு ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கோங்க. ஆனால் நான் அதை செய்யலை. இதுதான் இதுக்கு ஒரு முறையே. ஆனால் என்கிட்ட சிகப்பு துணி நான் வந்து புதுசாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து நமக்கு கடன் தொந்தரவு இருக்குது, இல்லை கல்யாணம் நடக்கலை, இல்லை குழந்தைங்க படிப்பு, அது மாதிரி நம்ம வேண்டுதல் என்னவோ அதை வேண்டி பணத்தை முடிஞ்சு ஒவ்வொரு கடனுக்கு வந்து துணி சிகப்பு கலர் துணி தான். மற்ற வேண்டுதலுக்கு எல்லாமே மஞ்சள் கலர் துணி வச்சு நம்ம காசு 11 ரூபாயா இல்லை 101 ரூபாயா அந்த காசில் முடிஞ்சு வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு பழம் இதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம வந்து நல்ல முறையாக வந்து மனசார முருகனை வந்து நேர்லேயே முருகன் இருக்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு நம்ம வந்து வெத்தலை தீபத்தை போடணும். இதுக்கு வந்து நம்ம இப்படி தான் அப்படி தான் அப்படிங்கிறலாம் எதோ நம்மளால் முடிஞ்சதை நெய் தீபம் பண்ணுறதுக்கு சக்கரை பொங்கலோ இல்லை வேறு எதுவுமோ இல்லை இது ஒரு பழங்கள் இந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ என்னட்ட பார்த்திங்கன்னா சிலை இருக்குது, பட் எல்லாத்துட்டையும் சிலை இருக்கா அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லாமலும் இருக்கும். சாமி படம் போதும், முருகன் படம் போதும் நமக்கு, அது எந்த பிரச்சனையும் கிடையாது. முருகன் படத்தை வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். நான் அப்படி தான் வந்து கும்பிட்டேன். ஆனால் எனக்கு வந்து வீடு ஃபங்க்ஷன் போது கிஃப்டாக வந்தது தான் முருகராக என்னை தேடி வந்த ஒரு ஃபீல். ஸோ முருகர், வேலு, இவங்க அந்த ஓம் போட்ட விளக்கு இது எல்லாமே நம்ம கார்த்தீஸ்வரம் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் அதை வந்து ஒரு சிலர் வந்து படம் இந்த சிலை வந்து வீட்டில் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. பட் அது எனக்கு தெரியல, முழுமையாக எனக்கு தெரியலை. ஆனால் நான் சிலைக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி அபிஷேகம் பண்ணி நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். என்னால் முடிஞ்சு சுத்தமாக வச்சுக்கிறேன். தீட்டு தடங்கள் எதுவுமே இல்லை. உங்களுக்கு தெரியும் ஐம் சிங்கிள் பேரண்ட்னால எதுவுமே இல்லை. ஸோ ஹாப்பி, சந்தோஷம். சாமி விஷயத்தில் வந்து மனசார வேண்டிக்கோங்க, நல்லதே நடக்கும். இதில் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன்னா என்னென்னு கூட தெரியாது. பட் நான் உங்களுக்கு வீடியோவில் எல்லாமே வாய்ஸ் ஒர்க் கொடுத்து அதுக்கப்புறமா தான் நான் இந்த கிளிப் எடுக்கிறேன். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.